அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நான் ரொம்ப மாடு மாதிரி உழைக்கிறேன், கடுமையாக உழைக்கிறேன். எப்படின்னா, போதுமன்ற அளவுக்கு சம்பளம் வருது, இருந்தாலும் ஒரு ரூபா கூட கையில் தங்க மாட்டிருக்கு. நானும் எவ்வளவோ இழுத்து பிடிக்கிறேன், இருந்தாலும் பணம் மட்டும் என் கையில் தங்கவே மாட்டிருக்குது. நிறைய பேருக்கு பணம் ஏதோ ஆற்றுல அடிச்சிட்டு வந்த மாதிரி வருது. ஏன் அவங்களுக்கு மட்டும் ஏன் வருது, எனக்கு மட்டும் ஏன் தங்க மாட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் இதே கேள்வியோட இன்னமும் புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி ஏன் தங்க மாட்டிருக்கு அப்படின்னு இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குன்ற நம்பிக்கையோட இந்த கதையை நான் தொடங்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் ஆதித்யா அப்படின்னு ஒரு அரசர் ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு. அவரோட கஜனா என்ன ஆகுதுன்னா, நாள்பட குறைஞ்சிக்கிட்டே போதான். அவரும் எவ்வளவோ பல வரிகள் இப்படின்னா மக்கள் மேலே தேவையில்லாத வரிகள் எல்லாம் செலுத்தி மக்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி வரியை சேமித்து வைக்கிறாரு. இருந்தாலும் அவர் கஜானா ஏதோ ஒரு காரணத்துக்காக காலியாகிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் எல்லா கஜானாவும் காலி. கடைசியில் தோற்று போன அரசனா காட்டு வழியில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது காட்டில் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சாமியார் உட்காந்து பூஜை பண்ணி, அதாவது தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, இவர்கிட்ட கேட்டால் ஏதோ ஒரு வழி கிடைக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போய் கேட்குறாரு ஆதித்ய அரசர். ஐயா, நான் பக்கத்து நாட்டு அரசன், நான் ஒரு தோற்று போன அரசன். நானும் எவ்வளவோ திறமையாக ஆட்சி புரிஞ்சேன், இருந்தாலும் என்னால் என்னோடய ஆட்சியை காப்பாற்றிக்க முடியல. என்னோடய கஜானா மொத்தமும் காலியாயிடுச்சு. நான் ஏன் என்ன தப்பு பண்ணுறேன், ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் போய் அந்த சாமியார்கிட்ட கேட்குறாரு. உடனே சாமியார் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சாதுவா பக்கத்தில் ஒரு உடஞ்சி போன பானை இருக்குது, இதை காட்டி இதில் தண்ணி ஊற்றுனா நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அரசர், எப்படி சாமி, இந்த ஓட்டப்பானையில் போய் தண்ணி ஊற்றுனா எப்படி நிற்கும்? அந்த மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையில் வெறும் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது என்ன நினைப்பான், தங்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஓட்ட ஒடிச்சலாக இருந்தாலும் அதை நிம்மதியாக, அதாவது ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கைக்கு இது போதும் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். அதே ஒரு 20,000 30,000 சம்பளம் ஏறும்போது என்ன பண்ணுறான், அந்த ஓட்ட வண்டி ரொம்ப பழைய வண்டியாக மாறி போயிடும். கடைசியில் புது வண்டி வாங்குவான், இஎம்ஐ அதிகமாகும். 10,000 ரூபாயில் சமாளித்த குடும்ப செலவு இப்போ என்ன ஆகுது, 20,000 30,000 ஆனால் கூட அவனோட குடும்ப செலவை சமாளிக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன? அதே 50,000 சம்பாதிக்கும் போது என்ன ஆகுது, ஒரு கார் வாங்கலான்ற ஒரு ஆசை வருது. அதனால் என்ன பண்ணுறான், தன்னோட செலவை அதிகரிச்சுக்கிட்டே போனால் சம்பளத்துக்கு ஏற்றாற் போல். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சம்பளத்தோட உயர்வும் அவனோட அன்றாட தேவைகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்படி இருக்கும்போது எப்படி பணம் தங்கும்? அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் தங்கிட்ட இருக்கிற ஓட்டையை சரியாக அடைக்கிறவன் புத்திசாலி. ஆனால் அந்த ஓட்டையை மேலும் பெரும் ஓட்டையாக மாற்றுறவன் முட்டாள். யார் அந்த ஓட்டையை அடைச்சி தன்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறானோ அவன் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாரு. உடனே தன்னோட தவறை புரியுது அரசருக்கு. சரிய சாமி, நான் ரொம்ப சிக்கனமாக இருக்கேன், எந்த வீண் செலவும் பண்ண மாட்டேன், வர செலவை விட நான் கொஞ்சம் எப்படின்னா இன்னும் குறைச்சி என்னோட தேவைகள் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு பணத்தை சேமிக்கிறேன். சரி, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஒரு பீரோவில் பூட்டி வச்சுட்டா என்னோடய கஷ்டமெல்லாம் தீந்துருமா, என் பணம் என்கிட்டயே தங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே ஒரு வழி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு தாத்தாவோட ஒரு கதையை சொல்கிறேன், இதை கேளு, அதுக்கப்புறம் நீ அந்த பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. கதை என்னென்னா, ஒரு கோழியை வளர்க்குறாரு ஒரு தாத்தா. அந்த கோழி கொஞ்ச நாள் வளருது, நல்லா பெரிய கோழியாக மாறுது, முட்டையிடும் நேரத்தில் இருக்குது. ஆனால் அவனுக்கு கடுமையான பசி, ரொம்ப ஏழ்மையானவன், சாப்பாடு வாங்க வழி இல்லை. சரி, கோழி அடித்து சாப்பிட்டுட்டா அன்றைக்கான பசி தீர்ந்துடும், ஆனால் அடுத்த நாள் பசிக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, அந்த கோழியை அடை காய்க்கிறாரு. முட்டை போடுது, முட்டை எடுத்து விற்கிறாரு. அந்த விற்ற பணத்தில் இன்னொரு கோழியை வாங்குறாரு. அந்த கோழியும் முட்டையிடுது. அந்த 2 கோழியோட முட்டையும் விற்று ஒரு ஆடு வாங்குறாரு. அந்த ஆட்டுப்பாலை விற்று ஒரு மாடு வாங்குறாரு.
இப்போது அவர் மிகப்பெரிய ஆடு, மாடு, கோழி பண்ணைக்கு மிகப்பெரிய முதலாளியாக மாறுறாரு. தன்னோட பசியை பொறுத்துக்கிட்டு யார் தன்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த லாபத்துக்கு கொண்டு போகிறானோ அவன் தான் புத்திசாலி. அந்த மாதிரி தான் உங்கள் பணமும். நீங்கள் அதை பத்திரமா உட்கார வச்சு பூட்டி வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பணம் பெருகவே பெருகாது. அதே அந்த பணத்தை என்ன பண்ணுங்க, வேலைக்கு அனுப்புங்க. வேலைக்கு அனுப்புனா ஏதாவது ஒரு தொழிலோ இல்லை ஏதோ ஒரு இதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லாபம் மட்டுமே பெருகும். ஏதோ ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த 50,000 கொண்டு போய் வாங்கிடுவான். ஆனால் அவனோட முதலும் காலி, லாபமும் கிடையாது. அதே அந்த 50,000 ஒரு தொழிலில் போட்டான் அப்படின்னா லாபத்தில் ஐஃபோன் வாங்கலாம். லாபம் மட்டுமே அவனுக்கு அவனோட ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும். அசல் என்னாகும், அழகாக அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் பணத்தை வேலைக்கு அனுப்புங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சவன் கண்டிப்பாக ரொம்ப அறிவாளியாக இருப்பான். அதனால் ஒவ்வொரு பணத்தையும் பார்த்து செலவு பண்ணுங்கள். அதையும் எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான முறையில் நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பணம் மேலும் மேலும் அந்த முட்டை ஆடானது மாடானது கதை போல் உங்களோட பணமும் பெருகிக்கிட்டே போகும். சரிங்களா? சரி, நான் கோழி முட்டை விற்று ஆடு வாங்கி எல்லாம் வாங்குகிறேன். ஆனால் அவ்வளோ நாள் என்னால் காத்துட்ருக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட கேட்குறாரு அரசர். நம்மில் பலர் எப்படின்னா இன்னைக்கு விதைச்சா நாளைக்கே அறுவடை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. ஆர்வம்ன்றது கிடையாது, கோளாறுன்னு சொல்லலாம். எப்படின்னா சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் எப்படின்னா இந்த சூரியவம்சம் படம் வந்த மாதிரி ஒரே பாட்டில் எப்படி பணக்காரன் ஆகிறானோ அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. சொல்கிறதுக்கு என்னவோ நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது இந்த கதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே நேற்று பேஞ்ச மழையில் சின்ன சின்ன காளான்கள் முளைச்சி கிடக்கு. அதை பார்த்து சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, ஆதித்ய அரசனை பார்த்து, இந்த காளான் நேற்று தான் முளைச்சிது, ஆனால் இதோட வளர்ச்சி என்னமோ ஒரு நாள் தான். அதே அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா ஆலமரம், அது 50 வருட வளர்ச்சி. இதில் எது ரொம்ப உறுதியாக இருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கேட்குறாரு. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, இதில் என்ன சந்தேகம், ஆலமரத்துக்கு தான் உறுதி அதிகம் அப்படின்றாரு. அந்த மாதிரி தான் நீ காளான் மாதிரி உடனடியாக வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சனா அது ஒரே நாளில் முளைச்சி அடுத்த நாள் பிறரோட கால் பட்டு மிதித்து வீணாக தான் போவேன். ஆனால் ஆலமரம் மாதிரி நீ எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக தான் உன்னோட வேலையை செய்யணும். பொறுமையாக இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட உறுதியும் உன்னோட பலனும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாரு. சரி சாமியார், நான் என் செலவை குறைச்சிக்கிறேன், என்னோட முதலீடை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த படிக்க கொண்டு போகிறேன், பொறுமையாக நான் எல்லாமே செய்கிறேன், எல்லாத்துலேயுமே ரொம்ப பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பொறுமையாக கடைபிடிக்கிறேன். சரி, என்னோடய வளர்ச்சிக்கு நான் கடன் வாங்கட்டுமா, இல்லை மக்கள் மேலே ஏதாவது அதிக வரி இது போட்டு அது மூலமாக என்னோடய கஜானாவை நான் கூட்டிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான ஆற்றோட பகுதிக்கு மத்திய பகுதிக்கு கொண்டு போகிறாரு. கொண்டு போய் அவரோட முதுகில் பெரிய பாறாங்களை கட்டி இந்த ஆற்றுல நான் தள்ளி விடுறேன், உன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீச்சல் அடித்து மேலே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, எப்படி இவ்வளோ பெரிய கல்லை கட்டி என்னால் எப்படி நீந்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, அந்த மாதிரி தான் கடனும். நீ கடன் வாங்கும்போது அந்த பாறை எப்படி உங்களை நீந்த முடியாமல் உன்னை மூழ்கடித்து கொல்ல செய்யுமோ அதே மாதிரி தான் கடனும்.
நீ தேவையில்லாத ஆடம்பரத்திற்கும் அதிகப்படியான செலவு செய்வதற்கும் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா, இந்த கல்லை எப்படி கட்டி உங்களை ஆற்றுல தள்ளினா உங்களால் நீச்சல் நீந்தி வர முடியாதோ, அந்த மாதிரி கடனும் உங்களை ஒரு நாள் கண்டிப்பாக கொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக நான் கடனே வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாங்கலாம். அத்தியாவசியக்கும், அதாவது ஏதாவது எமர்ஜென்சியான ஒரு மெடிக்கலுக்கு, இல்லை பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வருங்கால சந்ததிகளுக்கும் சரி, தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலும் சரி கடன் வாங்கலாம். ஆனால் எப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் செய்கிற ஒரு விஷயத்துக்காக பல நாள் கஷ்டப்பட்ட தேவையே இல்லாத ஒரு கடனை நீங்கள் வாங்கிறது மூழ்கடிக்கும் கல் சுமந்த முதுகை போல் ஆயிடும். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு சாமியார் சொல்லி முடிக்கிறாரு. அப்படியா, சரி நான் கடனும் வாங்கலை, வேறு என்ன பண்ணலாம், எப்படி என்னோடய கஜானாவை அதிகரிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு நாட்டில் நான் கொள்ளையடித்து கொண்டு வந்துட்டா, இல்லை எப்படின்னா ஊரில் இருக்கிற மக்கள் மீது எல்லாமே நான் பொருட்களை எல்லாம் களவாடி என்னோடய அரண்மனையில் நான் சேர்த்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, ஒரு கிண்ணம் நிறைய பால் கொண்டு அரசர்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி சாப்பிட்லான்னு போகும்போது தன்னோட பையில் இருந்த ஒரு சின்ன குப்பியில் இருந்த ஒரு துளி திரவத்தை அதில் போடுறாரு. அரசர் என்ன சாமி இதில் என்ன போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, இது வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப கொடிய விஷம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசர் அந்த கிண்ணத்தை அவர் பக்கத்துலேயே வச்சுட்டு ஒரு 10 அடி தள்ளி போய் நின்றுக்கிறாரு. என்ன சாமி இப்படி என்னை விஷம் குடிச்சு கொல்ல சொல்கிறீங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி தான், கிண்ணம் நிறைய பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் இருந்தாலும் அது உயிரை கொல்லும். அந்த மாதிரி நீ எவ்வளோ பொருளை உன்னோட நேர்மையில் சம்பாதிச்சாலும் ₹1 அநியாய வழியில் வந்துச்சு அப்படின்னா அது உங்ககிட்ட தங்கவே தங்காது. அப்படி ஒரு வேளை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது உங்கள் வாசல் வரையும் வீடு சேராது. அப்படி வீட்டுக்குள்ளே வந்தாலும் அது என்னவா வரும், ஒன்று உன்னோட மருத்துவ செலவுக்கு வரும், இல்லைன்னா கோர்ட்டு செலவுக்கு தான் வரும். இந்த 2 விஷயத்தையும் நீ தான் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னா நீ தாராளமாக கொள்ளையடி, மற்றவங்கள ஏமாற்றி பிழை அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாரு. அப்புறம் தான் அரசருக்கு புரியுது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி இதுக்கப்புறம் நான் பார்த்து செலவு பண்ணுறேன், என்னோடய முதலீடை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறேன், சீக்கிரமாக என்னோடய வளர்ச்சி இல்லாமல் நான் பொறுமையாக கடைபிடிச்சு பொறுமையாக பேராளாகிறேன். அப்புறம் கடன் வாங்காமல் எல்லாருக்கும் நேர்மையான வழியில் நான் என்னோடய வாழ்க்கையை நடத்துகிறேன். இப்படியெல்லாம் செஞ்சால் என்னோடய கஷ்டம் தீந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு நான் சரி இதுக்கப்புறம் நான் ரொம்ப கடுமையாக உழைக்கிறேன், யாரையும் ஏமாத்தலை, எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்னங்க வேணும், அவர் தான் எல்லாமே செய்கிறேன்ட்டாரே, இதுக்கப்புறமா தான் அவர்கிட்ட பணம் தங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு அழகான ஒரு தங்கத்தேர், அதில் நிறைய வைரக்கற்கள், வைடூரியமான கற்கள் எல்லாம் பதிஞ்சு கிடக்கு. அந்த தேர் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு தேரை அந்த முன்னாடி கட்டியிருக்க குதிரைகள் ரொம்ப மெலிஞ்சு போய் எப்படின்னா நடக்கக்கூட சக்தி இல்லாத ஒரு குதிரைகளாக இருக்குது. இதில் ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசரை பார்த்து சாமியார் கேட்குறாரு. என்ன சாமியாரே, இவ்வளோ பெரிய அழகான தேர், இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு தேரை வலிமை இல்லாத ஒரு குதிரை கிட்ட போய் கட்டிவிட்டா அது என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த மாதிரி தான் நீயும் உன் உடலும் அப்படின்னு சொல்கிறாரு. புரியலையே அப்படின்றாரு. நீ இப்போவே பயங்கரமாக நான் உழைக்கிறேன், கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் உழைக்கிறேன், சாப்பாடு இல்லாமல் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உழைச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னா, இப்போ இருக்கிற நிறைய பேர் அப்படி தாங்க பண்ணுறாங்க. சின்ன வயசுலேயே உழைச்சிட்டோம்னா என்னாகும், கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் உட்காந்து கால் நீட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் 35 வயசு வரைக்கும், அதாவது சரி உங்களுக்கு 40 வயசாக வச்சுக்கோங்க, 40 வயசு வரைக்கும் நான் கடுமையாக உழைச்சி எனக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் தூங்காமல் மன நிம்மதி இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகாமல் எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் உழைச்சிட்டு 40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் கால் நீட்டி உட்காரவெல்லாம் முடியாது, கால் நீட்டி படுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் உழைச்ச பணம் எல்லாமே உங்களோட உடலை தீர்த்துறதுக்கே சரியாக போயிடும். நிறைய பேர் இப்போவும் அந்த தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நான் ஓய்வில்லாமல் உழைக்கலைன்னா என் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால்
உழைக்கணும். ஆனால் கடுமையான உழைப்பு எப்படி தெரியுமா இருக்கணும்? மனித மூளைக்கும் மனித உடலுக்கும் நிம்மதி தர மாதிரி இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பண்ணணும்? ஓய்வும் தேவை. உங்களுக்கு எப்படி உழைப்பின் மூலமாக வர ஊதியம் தேவையோ அதே மாதிரி உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தேவை அப்படின்றத மறக்காமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா என்ன பண்ணோம்? இதுக்கப்புறம் நம்ம சரியாக உழைக்கணும், சரியாக ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் எல்லாத்தையுமே திருந்திடுறாரு, எல்லாத்தையுமே பண்ணிடுறாரு. சரி, இப்படி பண்ணால் என்னோடய பணம் எல்லாமே நான் இதுக்கப்புறம் இதை மாதிரியெல்லாம் செஞ்சு வரேன், இதுக்கப்புறம் என்கிட்ட பணம் தங்குமா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, ஆனால் பயங்கர பணக்காரர் ஆயிடுறாங்க. அப்படின்னா நான் எப்படி பணக்காரனாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு பெரிய ஆசை அவருக்கு. என்னென்னா, என் பக்கத்து நாட்டு அரசன் பெரிய பங்களா வச்சுருக்கான், அந்த மாதிரி என்னை இதை விட பெரிய பங்களா நான் கட்டணும், அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது எப்படின்னா, சாமியார் வந்து கையை இருக்க மூடிக்கிட்டு இதுக்குள்ளே வேறு ஏதாவது திணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சாமி ஃபுல்லாக கை மூடி வச்சுருக்கீங்க, இதுக்குள்ளே எப்படி வேறு ஏதாவது வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, அப்படின்னா கையை வந்து திறந்து காட்டுறாரு. இப்போ எதாவது வைக்க முடியுமா? முடியுமே. அந்த மாதிரி தான் நீ யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் தனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கையை எப்படி இறுக்கி முடிக்கிட்ட எதையுமே திணிக்க முடியாதோ அந்த கைக்குள்ளே, அந்த மாதிரி எல்லாமே எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருந்தனா உனக்கு எதுவுமே நிலைக்காது. அதே கையை திறந்து இதில் இருக்கிற மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்த அப்படின்னா அது 1-4 மடங்காக உனக்கு திரும்பி வரும். பக்கத்து நாட்டு அரசனோட மாளிகை விட நீ பெரிய மாளிகை கட்டலாம், திறந்த கையோடு மற்றவர்களுக்கு தானம் செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு சாமியார் சொல்கிறாரு. இது எல்லாம் பார்த்தவருக்கு அரசர் திரும்பி தன்னோட நாட்டுக்கு திரும்பி போகலான்னு இருக்கும்போது, சரி நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. எப்படின்னா, எனக்கு உடனடியாக பணக்காரனாகணும் அப்படின்ற ஒரே ஆசையில் மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இந்த ரம்மி, ட்ரேடிங், இன்னும் பல விஷயங்களில் தன்னோட அதிகமான பணத்தை அதில் முதலீடு செஞ்சு கடைசியில் எவ்வளோ வேகத்தில் அந்த பணம் உங்களை வந்து சேருதோ அவ்வளோ வேகத்துக்கு அந்த பணமும் உங்களை விட்டு தாராளமாக பிரிஞ்சு போயிடும். நீங்கள் சேர்க்குற ஒவ்வொரு காசும் கஷ்டம் இல்லாமல் எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த விதமான கொஞ்சம் கூட ஒரு டென்ஷனோ இல்லை எந்த இதுவும் இல்லாமல் ஈஸியாக வர எல்லா பணமுமே ஒன்று உங்கள் மருத்துவ செலவுக்கு வரும், அப்படி இல்லைன்னா உங்கள் மன நிம்மதியை கொள்ளும். இந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான் எப்போவுமே சீக்கிரமாக வர பணமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களை அநியாய வழியில் நீங்கள் வாங்குகிற பணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேர்மையான வழியில் நேர்மையாக கடினமாக உழைச்சி தேவையான உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுத்து நீங்கள் ஒழுங்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் ராஜா நீங்கள் மட்டும்தான். நீங்கள் ராஜா ராணியாக வாழணும் அப்படின்றத இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கும். உங்கள் கையில் பணம் எப்படி சேரணும், எப்படி தங்கும் அப்படின்றத இந்த கதையில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுட்ருப்பீங்க. சரி, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணால் என் கையில் பணம் நிற்குமா? கண்டிப்பாக நிற்குங்க. அதை விட்டுட்டு இந்த 7 வழிமுறை சொல்லி கொடுத்துருக்கேன், இதில் ஏதாவது ஒரு 4 மட்டும் பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சர்க்கிளில் தான் கொண்டு போய் நிற்கும். இந்த 7 வழியும் பயன்படுத்துகிற ஒரு மனிதனுக்கு மட்டுமே கண்டிப்பாக பணம் போதுமன்ற அளவுக்கு அவங்க கஜானாவில் சேரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.